சினிமால இவருக்கு நிகர் யாருமே இல்ல. சினிமால இவர் நடிப்பு மட்டும் இல்லாம இவர் லைஃபே கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவர் சினிமால நடிச்ச மொத்த படங்கள் எத்தனை, அதுல ஒரு சில விருதுகள் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விருதுகள்ங்கிறது என்னென்ன, அந்த 5 தேசிய விருது எந்தெந்த படத்துக்காக அவர் வாங்கியிருக்கு. அவரை மாதிரி இன்னைய வரைக்கும் யாராலையும் தமிழும் பேச முடியாது, அவரை மாதிரி ஆங்கிலத்துல பிச்சு உதறவும் முடியாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேங்கோவர் ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் நீங்கள் லெஜெண்டரி சீரிஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி எபிசோட் 1 நம்ம லெஜெண்டரி நித்யானந்தாவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம உலக நாயகன் கமலஹாசனை பற்றி தான் இந்த வீடியோவில் அவரோட ஃபுல் பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோ போகலாம். அவர் கிட்டத்தட்ட சினிமாவில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு, நிறைய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்காரு, நிறைய படத்தை இயக்கியிருக்காரு, வித்தியாசமான கதைகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நடிகர்னு மட்டும் சொல்லாமல் அவர் ஒரு பெரிய சிறந்த இயக்குனர்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற சில இளைஞர்களான சில இயக்குனர்களுக்கெல்லாம் அவர் தான் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். ஸோ இன்னைய வரைக்கும் தமிழ் சினிமாவோட, இன்னைக்கும் இல்லை இனி எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் தமிழ் சினிமாவோட உலக நாயகன் அவர் மட்டும்தான். ஸோ அவரை பற்றி 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட ப்ரொஃபைலை பார்ப்போம். அவரோட இயற்பெயர் என்ன, அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ப்ளஸ் அவரோட பேரண்ட்ஸ் யார், ப்ளஸ் அவரோட படிப்பு என்ன, அப்புறம் அவர் கூட பிறந்தவங்கலாம் யார் யார், ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். அவரோட ஒரிஜினல் பேர் பார்த்தசாரதி. அவர் பிறக்கும்போது இதுதான் அவங்க அம்மா அப்பா பேர் வச்சுருக்காங்க. அவங்க அப்பா பேர் ஸ்ரீனிவாசன், அம்மா பேர் ராஜலட்சுமி. அவருக்கு 2 பிரதர், ஒரு சிஸ்டர். அவங்க பேர் சந்திரகாசன், சாருஹாசன். சிஸ்டர் பேர் நளினி. ஆக்சுவலாக ஒரு சினிமாவுக்கு உள்ள வரலாம் அப்படிங்கும் போது அவங்க அப்பா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர் வச்சிருக்காரு. அவர் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடிங்கிற ஊர். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரும்போது தான் இவர் சென்னையில் அங்கே தங்குறாங்க. பிறந்தது 7 நவம்பர் 1954. இதுதான் அவர் பிறந்த வருஷம். இப்போ ரெண்டாவது அவரோட படிப்பு என்ன, அவர் சினிமாவுக்கு எப்போ வந்தாரு, அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட முதல் படம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அவர் 1960 முதல் படம் நடிச்சிருக்காரு. ஒரு 5வது வயசுல நடிச்சிருக்காரு. படத்தோட பேர் களத்தூர் கண்ணம்மா. ரொம்ப ஃபேமஸான படம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் படிச்சது 8வது வரையும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சினிமாவே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ 5 வயசுல அவர் சினிமா இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் சினிமாவில் நடித்த மொத்த படங்கள் எத்தனை, ப்ளஸ் அவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வர வச்சிருக்காரு. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு வச்சிருக்காரு. அதை எப்போ அவர் தொடங்கினாரு? 5 வயசுல இருந்து இப்போ வரையும் இவர் மொத்தமா 250 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு. இதுல ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில மட்டும் இவர் 30 படங்கள், இவர் படத்தையும் சேர்த்து 30 படங்கள் தயாரிச்சிருக்காங்க. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி 1981 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது வரை இப்போ வரையும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உலகநாயகன் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய புகழ்பெற்ற விருதுகளை வாங்கியிருக்காரு. அதுல ஒரு சில விருதுகள் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விருதுகள்ங்கிறது என்னென்ன? இது அவர் மொத்தமா 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, 20 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு, 10 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு, ஒரு கலைமாமணி அவார்டு 1974 அவர் கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீங்கிற அவார்டு 1990 கொடுத்துருக்காங்க, 2014 பத்மபூஷன் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, பிரான்ஸ்ல செவாலியர் அப்படிங்கிற அவார்டு 2016 கொடுத்துருக்காங்க. இவர் கணக்கு வழக்கு இல்லாம அவார்டு வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 50 வருஷமா சினிமால இருந்ததுக்காக ஸ்பெஷலா ஒரு அவார்டு அப்போ உள்ள மன்மோகன் சிங் 2009 கொடுத்திருக்காரு. இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த மனுஷன் இது வரைக்கும் இவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்குவாரு. இந்த விருதுகள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கணும்னு தோன்றது பாத்தீங்கன்னா அந்த 5 தேசிய விருது எந்தெந்த படத்துக்காக அவர் வாங்கியிருக்காரு. அவர் நடிச்ச முதல் படமே சைல்டு ஆர்டிஸ்ட், பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க, களத்தூர் கண்ணம்மா. அதுக்கப்புறம் பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி தேவர் மகன். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி 3ஆம் பிறை, பெஸ்ட் ஆக்டர்னு நாயகன். மொத்தம் 4 படம் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு படம் பேலன்ஸ் இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சு முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமாக்காக அவரோட நடிப்புல இத்தனை தேசிய விருதை வாங்கியிருக்காரு. அதே சினிமாக்காக அவரு வேற என்னென்னலாம்
புதுசா கொண்டு வந்திருக்காரு? அவர் சிறந்த நடிகர் மட்டும் இல்ல, அவர் சிறந்த இயக்குனரும் கூட. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, நிறைய டெக்னாலஜி எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது நான் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்து இப்போ வந்தது இல்ல, முன்னாடி வந்தது, அவர் கமல்ஹாசன் நடித்தது. அந்த படத்திலேயே வந்து முதல்ல கம்ப்யூட்டரை வச்சு சாங் ரெக்கார்டிங் அந்த படத்துல தான் அவங்க பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமால. தேவர் மகன்ல தான் முதல்ல வந்து சாஃப்ட்வேர் வச்சு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க தேவர் மகன் படத்துக்காக. மகாநதி படத்துல தான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேரை வச்சு நான் லீனியர் எடிட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி பிலிமை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. குருதி புனல் படத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்பெல்லாம் எல்லா தியேட்டருக்கு போனாலும் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறோம்ல, டால்பி சரவுண்ட் சிஸ்டம் சொல்லி, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். அப்புறம் வந்து இப்ப நீங்க நிறைய படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்னு சொல்லி போடுவாங்க, அந்த ஒரு மாதிரி கிளே மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் இந்தியன் படத்துல தான் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் அப்படிங்கிறத. ஆலவந்தான் படத்துல தான் இந்த ரிக் மோஷன் கேப்சரிங் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய படங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் இந்தியன் சினிமால கொண்டு வந்ததே அவர் தான். அந்த ரிக் வச்சு மோஷன் கேப்சர் சிஸ்டத்தை வச்சு அவங்க படம் எடுத்தது ஆலவந்தான் படத்துல. அது மட்டும் இல்லாம அனிமேஷனை வந்து படத்தோட சீக்வன்ஸுக்கு மெர்ச்சி பண்ணி கொண்டு வந்தது வந்து ஆலவந்தான் படம் தான். அதுல வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த அனிமேஷனை வந்து சீக்வன்ஸ் இது பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் விருமாண்டி படம், அதுதான் ஃபர்ஸ்ட் லைவா சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க விருமாண்டி படத்துல. மும்பை எக்ஸ்பிரஸ் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து பிலிம் ரோல் இல்லாம டிஜிட்டல் ஃபார்மேட்ல எடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மும்பை எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் வந்து விஸ்வரூபம், அந்த படத்துல தான் முதல்ல 3D சவுண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக நிறைய செலவு பண்ணி எடுத்தாங்க. அந்த படத்துல வந்து படத்தை எடுத்ததை விட அது சவுண்ட் சிஸ்டத்துக்கு நிறைய செலவு பண்ணதா சொல்லியிருப்பாங்க அப்போ உள்ள இதுல. அதுதான் வந்து அந்த விஸ்வரூபம் படத்துல எடுத்தது. இவ்வளவு டெக்னாலஜி இவர் மட்டும் தனியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த இந்தியன் சினிமாவுக்கும் டைரக்டா தமிழ் சினிமாவுக்கும். சினிமாவில் அவர் நடிப்பு மட்டும் இல்லாமல் சினிமாக்காக இவ்வளோ தொழில்நுட்பங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை தாண்டி அவர் வந்து அவரோட படிப்பு வந்து 8வது தான். பட் அவரை மாதிரி இன்னைய வரைக்கும் யாராலையும் தமிழும் பேச முடியாது, அவரை மாதிரி ஆங்கிலத்தில் பிச்சு உதறவும் முடியாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து அவர் சினிமாவை தாண்டி அரசியலுக்காகவும் வந்தார். மக்களுக்காக அரசியலில் இறங்கி உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எனக்கு பர்சனலாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட பர்சனல் வாழ்க்கை, அவர் பர்சனல் லைஃப்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணி 2வது ஒய்ஃப் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு 2 டாட்டருமே அந்த 2வது ஒய்ஃப் மூலமா பிறந்தவங்க. அப்சரா ஹாசன், ஸ்ருதி ஹாசன், அவங்களுமே ஆக்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க 2வது ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் கௌதமியோட பார்ட்னரா இருந்தாங்க. அவங்களுமே இப்ப வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவர் தனியா தான் இருக்காரு. இப்பயுமே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருந்தாங்க. பட் அது எப்படி போயிட்டு இருக்கு என்னங்கிறத பத்தி சரியான அப்டேட் வந்து கிடைக்கல. மற்றபடி இவர் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. இனிமே இதை பத்தி அப்டேட் வந்தா நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஸோ இது வரைக்கும் உலகநாயகனை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டோம். இதை தாண்டி உலகநாயகனை பற்றி பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு அவரை பற்றி நாங்கள் சொல்லாத விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லெஜண்ட் சீரியஸோட 3rd எபிசோடில் நம்ம யாரை பற்றி பேசணும், எந்த லெஜண்டை பற்றி பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு கொடுத்த அதே ஆதரவை இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களில் இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் கமல் ஃபேனாக இருக்கீங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கமல் ஃபேனாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட உலகநாயகனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு மனுஷன் வந்து சினிமாவில் இனி பார்க்க முடியாது. அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் அவருக்காக கண்டிப்பாக நாங்கள் இதை டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.